சத்தியமாக நடக்காது, அவரால் பண்ணவும் முடியாது. சரிதான், இப்போவே 102 105 ரூபா போகும்போது அவரால் ஒரு 10 ரூபா இறக்க முடியல. சரி, வந்த உடனே 2 ரூபா இறக்கிட்டு நான் இறக்கிட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணார். இப்போ வந்து இவரால் எப்படி 75 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் இருக்குவார், ஒரு லிட்ரு 65 ரூபாய்க்கு எப்படி டீசல் கொடுப்பாரு? இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இவன் மாநில கவர்மெண்ட்கிட்டே இருக்குது, மத்தியில் தான் இருக்கு. மத்தியில் வர போகிறோம் வந்தாலும் அது இந்திய கவர்மெண்ட்டு வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் இவர் சொல்கிற அளவுக்கு எப்படி கொண்டு வருவான்? சரிதா, இன்றைக்கி வந்து $75 தான் ஒரு பீப்பா ஆயில். அப்படி கணக்கு போட்டினா கூட உங்களுக்கு வந்து இவர் கணக்கு போட்டு நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கொடுக்குறான் ஒரு லிட்ரு. நமக்கு பெட்ரோலு 50 ரூபாய்க்கு ஒரு பெட்ரோலை கொடுக்கலாம் ஒரு லிட்ரு. நான் ஒரு லிட்ரு வந்து 45 ரூபாய்க்கு கொடுக்கலாம் டீசல். சரிதா, கேஸுக்கு ஒரு ஒன்று ஏன்னா 100 ரூபா கொடுக்குறாரு. இப்போ கேஸுக்கு கொடுத்தாரா அவரை? இல்லைல்ல. இவ்வளோ பெரிய மோசடி திட்டத்தை போட்டுன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏமாளிங்கன்றது ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லிட்டா நம்மெல்லாம் ஏமாளிகளாக இன்னும் பார்த்துருக்கணும், அவருக்கு ஓட்டு போட்டுக்கணும், ஒரு ஆளை ஓட்டுக்கணும். எவ்வளோ பெரிய மோசடி திறமை கொண்டது. முதல்வராக இருக்கலாம், ஆனால் முட்டாளாக இருக்கக்கூடாது மக்களை. இதுதான், அதனால் இவர் முதல்வராக இருந்துட்டு இந்த தேர்தலில் வந்து தென்சென்னையில் வந்து போட்டு வர கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்களா பார்க்க சொல்லுங்கள் முதல். ஏன்னா தொகுதி பக்கமே வராது கேண்டிடேட் அவங்க. இதுதான், அப்போ கேண்டிடேட்டை வந்து இன்றைக்கி 2வது தான் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அம்மா தோல்வி அடையிறது நிச்சயமாக இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். 100% தேர்தலுக்கு தான் பண்ணுறாங்க. வேறு நான் ஏமாளிகள் மக்கள் அதுக்காக தான் தேர்தலுக்கு பண்ணுறாங்க. இப்போ தேர்தலுக்கு நம்ம 5 வருஷம் வந்து இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டா இந்த 5 வருஷத்தில் இவங்க சுற்ற வேண்டியது தான், எடுத்துக்க வேண்டியது தான். நாமெல்லாம் ரோட்டில் ஒன்று நின்றுன்னு பார்த்துன்னு ஐயோ பாருங்க இன்னும் அவரை வச்சு தான் இன்றைக்கி அவர் வீட்டில் ரைடு மருமகனது G2 இப்போ இன்றைக்கி ரைடு நடந்துன்னுக்குது. இதுதான், இவனுக்கு அடிக்கிற கொள்ளையெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போட்டுட்டு இவர் பையன் மருமகன் வாங்கி வைக்கிற இடமெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகணுன்ட்டுன்னு அந்த பக்கம் கேளம்பாக்கம் போயிட்டு வந்து அந்த திட்டத்தை பண்ணுறேன் இந்த திட்டம் பண்ணுறேன்னு ஏமாற்று வேலையை பண்ணிவிட்டு மக்களை ஏமாற்றின்னு இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். சார், முதல்ல கொடுத்த வாக்குறுதி நேரத்தை சொல்லுங்கள். இது நடக்குமாங்க? அப்போ இதெல்லாம் நடக்க விஷயமா சார்? இது முதல்ல எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாரு, அது நடக்கலை. இப்போ இளையசன்ற அவங்களுக்கு ஓட்டு வேணுன்ற ஒரு கருத்துக்கோசம் அவங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களே கிடையாது, எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா அரசியல்வாதிகளும் எதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இதே ஸ்டாலின் ஐயா எதோ சொன்னார் நமக்கு நல்லதை பண்ணுறேன்னு. இப்போ குறைக்கிறேன் ஐயா, முன்னாடி குறைக்கணும் சார். இப்போ குறைச்சிக்கலாம். அப்போ ஆட்சிக்கு அவங்க தான் வந்தாங்க. ஆட்சி வராதுக்கு முன்னாடி அவங்க நாங்கள் இதை குறைக்கிறோம் அதை குறைக்கிறோம் இதை பண்ணுறோம் அது பண்ண சொன்னாங்கல்ல. ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, குறைச்சிருக்கலாம்ல நேரத்துக்கு. கண்டிப்பாக குறைக்கிடையாதுல்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க சின்ன குழந்தைக்கு பிஸ்கெட்டு கொடுத்து ஏமாத்தமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அதாவது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஒரு சொட்டு கூட இருக்காது, முதல் கையெழுத்து நாங்கள் தான் போடுறோன்னு சொன்னார். கனிமொழி அம்மா என்ன சொன்னாங்க, மது ஒரு சொட்டு இருக்காதுன்னு சொன்னார். முக ஸ்டாலின் என்ன சொன்னார், எல்லாமே சொன்னாங்க. ஆனால் மது இப்போ அதிகமாக விற்று கொண்டு இருக்கிறது. உண்மையாக போயிடலாம் சார். இது இவங்க வந்து நம்ம மக்களை வந்து ஏமாற்ற பார்க்குறாங்க சார். இது நம்பிக்கையில் கண்டிப்பாக கிடையவே. அதான் சார், இது நம்மளை ஏமாத்துற வேலை. இப்போ நம்ம 500 ரூபாய் 1000 குறைக்கிறேன்னு சொன்னால் மானியத்தை குறைக்கணும்னா பெண்களோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஆண்களோ நம்ம ஏமாந்து ஒரு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ நம்ம வேலை நம்ம காட்டுறதான். இப்போ குறைச்சிருக்கவங்க முதல்ல ஆட்சி ராத்திரி சொன்னதை இப்போ அவங்க குறைச்சிருக்கலாம். கண்டிப்பாக அது வந்து ஒரு மக்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்பி நம்ம ஓட்டு போகலாம். அவங்க மீண்டும் அவங்க சொல்றதை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்ல தீண்டு நம்ம ஃபஸ்ட் முட்டாளாயிட்டு மீண்டும் முட்டாளாக முடியுமா? நம்ம கண்டிப்பாக ஆக முடியாது சார்.